சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து உணர்ந்து அதனை விசுவாசித்து அதனை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். இப்போ வேதத்தில் ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22-21 வரையும் சொல்லப்பட்ட சகல வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏதோ ஒரு வழியில் பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு செல்வோம். ரோமர் 8:22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. மறுபடியும் திருப்பி வாசிக்கிறேன். ரோமர் 8:22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் சகல சிருஷ்டியும் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. திருப்பி மறுபடியும் சொல்கிறேன் தலையங்கத்தை. சகல சிருஷ்டியும் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீர் எங்களை எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord. சர்வ சிருஷ்டியும் இப்பொழுது பிரசவ வேதனைப்படுகிறது என்ற உண்மையை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். சர்வ சிருஷ்டியும், ஆம், சர்வ சிருஷ்டியும் இதற்குள் உள்ளடங்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சர்வ சிருஷ்டி என்று சொல்லப்படும் பொழுது யோவான் 1:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக பார்ப்போம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலதும் அவர் மூலமாகவே வந்தது.
இது சிருஷ்டியின் சகலத்தையும் ஒன்றொன்றாக குறிப்பிடுகிறது. எல்லாவற்றையும் மொத்தமாக குறிப்பிடாமல் ஒவ்வொன்றாக குறிப்பிடுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இதனுடைய பொருள் என்னவென்றால், ஒன்றுமில்லை. ஒரு சிறு பொருள் தன்னும் அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் சுதந்திரமாக தானே முடிவு செய்யும் திறனுடன் உண்டாயிருக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சகலதும் அவருடைய அதிகாரம் இல்லாமல் ஒன்றும் அவர் உருவாக்கின ஒன்றும் மூவ் பண்ண இயலாதென்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் சுதந்திரமாக தானே முடிவு செய்யும் திறனுடன் ஒன்றும் உண்டாயிருக்கவில்லை. இப்படி இருக்க சகல சிருஷ்டியும் சாத்தானின் கலகத்தினாலும் அதன் பின்பு ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினாலும் தாக்கப்பட்டிருக்கின்றன என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 2 முக்கியமான சம்பவம் நடந்தது. ஒன்று சாத்தானின் கலகம், 2வது ஆதாமின் கீழ்ப்படியாமை. இந்த 2 நாளும் சகல சிருஷ்டியும் தாக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 1/3 பகுதி தேவதூதர்கள் பரலோகத்தில் இருந்து சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள் வந்து சாத்தானை சேவிக்கிறார்கள் என்பதை வெளி 12 சொல்லப்பட்டிருக்கிறது. கலகத்தின் உச்சகட்டமாக வெளி 12 அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிட்டு, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலிச்சற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்லிக்க, ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை, சாத்தானுடைய கலகம், இதனால் சகல சிருஷ்டியும் தாக்கப்பட்டிருக்கின்றது. சுருக்கமாக சொல்ல போனால், பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களில் 3/4 பகுதி தேவதூதர்கள் பரலோகத்தை விட்டு இறங்கி சாத்தானுடைய ராஜ்யத்தில் இப்போ சேவிக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய கலகத்தில் இந்த தேவதூதர்கள் 3/4 பங்கு தேவதூதர்கள் பங்கு பற்றி பரலோக இருந்து சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு வந்து சாத்தானோட அவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பங்கு பற்றி தம்முடைய ஆதி மேன்மையை இழந்து வேதனையின் விளிம்பில் சஞ்சரித்த வண்ணமாயிருக்கிறார்கள் என்பதை பற்றி யூதா 6 தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி யூதா சொல்லியிருக்கிறார். 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதன் ஆவிக்குரிய பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய ஆதிமேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்ட தூதர்களையும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? தாங்கள் உருவாக்கப்பட்ட இடத்திலிருந்து எங்கே உருவாக்கப்பட்டார்கள்? பரலோகத்திலே அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அப்போ அந்த இடத்திலிருந்து ஆரம்ப நிலைமையை அவர்கள் காத்து கொள்ளவில்லை. தங்களுடைய வரையறையை அவர்கள் தாண்டி இன்னொரு பிரதேசத்துக்குள் அவர்கள் ஊடுருவினார்கள். அந்த பிரதேசம் மனித வர்க்கமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஸ்திரீகளோடு உடலுறவு கொள்வதற்காக
பூமியில் இருக்கிற ஸ்திரீகளோடு உடலுறவு கொள்வதற்காக பரலோகத்தை விட்டு அவர்கள் பூலோகத்துக்கு இறங்கி வந்தார்கள். சாத்தானுக்கு உதவி செய்வதற்காக. ஸ்திரியின் வித்து ஆதியாகமத்திலே தீர்க்க தரிசனமாக சொன்ன ஸ்திரியின் வித்தை எப்படியாகுதல் தடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஏராளமான தூதர்கள் பரலோகத்தில் இருந்து பூமிக்கு இறங்கி வந்து பூமியில் இருந்த ஸ்திரீகளோடு உடலுறவு கொண்டு ஸ்திரியின் வித்து வராமல் இவர்கள் தடை செய்தார்கள். இது பற்றி ஆதியாகமம் 6:4 அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அடுத்து யூதா 6 சொல்லப்பட்டிருக்கு, மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தேவதூதர்கள் இப்பொழுது சிறையில் இருக்கிறார்கள். இது பற்றி 2 பேதுரு 2:4 பேதுரு அப்போஸ்தலர், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து என 2 பேதுரு 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ள சிங்காசனத்தின் போது அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அதற்கு பின்பு அவர்கள் அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள். அங்கே அவர்கள் சதாகாலமும் அக்னி கடலிலே அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெளி 20:10 இது பற்றி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றும் அநேக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த தூதர்கள் மட்டுமல்ல, இன்றும் அநேக தேவதூதர்கள் சாத்தானுடைய இருளின் ராஜ்யத்தில் தேவனுடைய சிருஷ்டியை முழுதுமாக நிர்மூலமாக்குவதற்கு கங்கணம் கட்டிய வண்ணமாக நிற்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலும் ஏராளமான தேவதூதர்கள் சாத்தானுடைய ராஜ்யத்தில் அவனை சேவித்து தேவனுடைய சிருஷ்டியை முழுதுமாக அழிக்கிறதுக்கு தங்களாலான அவ்வளவு முயற்சியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்திலேயே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கோடிக்கணக்கான மனிதர்கள் இவர்களின் வஞ்சனைகளினால் நரகத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மனுஷர்கள் வேகமாக நரகத்தை நோக்கி நகர்ந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த மோசமான தேவதூதர்களுடைய வஞ்சனையினால அவர்களுடைய திட்டத்துக்கு செவி கொடுத்து ஏராளமான மனுஷர்கள் நரகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆதாமுக்கு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படி இருக்க ஆதாமுக்கு முந்தின சிருஷ்டியில் ஒன்று மனுஷ தோற்றத்தை உடையதாய் சாத்தானின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது என்று அனுமானிக்கப்படுகிறது. அந்த சிருஷ்டியும் சாத்தானுடன் கலகத்திற்கு ஆதரவாயிருந்த யாவரும் ஆதாமுக்கு முன்பே
பெருவெள்ளத்தின் மூலமாய் அழிக்கப்பட்டார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சாத்தானுடைய கலகத்திற்கு ஆதரவாயிருந்த சகலரும் அந்த மனுஷரூபத்தை போல உருவமும் மூற்று முழுதுமாக ஆதாமுக்கு முன்பே தேவனால் பெருவெள்ளத்தால் அழிக்கப்பட்டார்கள் என எரேமியா 4:22-27 மூலம் அறியக்கூடியதாய் இருக்கிறது. அது எப்படி என்றால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேக மாணவர்களுக்கு இந்த வேத வார்த்தை தெரியாது. எரேமியா 4:22-27 சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்றதை பார்ப்போம். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் எரேமியா மூலம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் மதியற்ற, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்கள் பைத்தியமுள்ள புள்ளகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அப்போ என்ன நடந்ததுன்றது இனித்தான் வருது. 23ஆம் வசனம் எரேமியா 4:23-27 வரை சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தால், ஆதாமுக்கு முன்பு இருந்த அந்த சிருஷ்டி எப்படி தேவனாலே அழிக்கப்பட்டதென்ற விவரம் இங்கு சொல்லப்பட்டிருக்குது. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளியில்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை. ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று. அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின, தேசமெல்லாம் பாழாய்ப்போம். ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற இந்த வார்த்தையின் மூலம் அனுமானிக்கக்கூடியதாயிருக்கிறது. தேவன் எப்படி ஆதாமுக்கு முன்பு இருந்த அந்த மனுஷர்கள் போன்ற தோற்றத்தை எப்படி அளித்தார் என்ற விவரம் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு அனுமானமே தவிர தெளிவாக திட்டவட்டமாக இதனை சொல்ல முடியாது. அதை நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு வேத வாக்கியத்தை நாங்கள் பார்ப்போம். ஆதியாகமம் 1:2. ஆதியாகமம் 1:1-2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருளிருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசவாடி கொண்டிருந்தார் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ எரேமியா 4:22-27 ஆதியாகமம் 1:1-2 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன நடந்தது என்பதை நாம் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதன் மூலம் நாம் அறிகிறது என்னென்று சொன்னால், ஆதாமுக்கு முந்தின சிருஷ்டி எவ்வாறு அழிக்கப்பட்டது, அந்த சிருஷ்டி தான் இப்பொழுது அசுத்தாவிகளாக திரிகிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அழிக்கப்பட்ட அந்த சிருஷ்டி சரீரம் இல்லாமல் ஆவியும் ஆத்துமாவோட இப்பொழுது பிசாசுகளாக உலகமெங்கும் நிரப்பி இருக்கிறது என்றதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதுகளைத்தான் டிமான் ஸ்பிரிட், அசுத்த ஆவிகள் என்று நாங்கள் சொல்லுகிறோம்.
அப்போ ஆதாமுக்கு முன்பிருந்த அந்த அழிக்கப்பட்ட மனுஷரை போன்ற உருவங்கள் இப்பொழுது அசுத்த ஆவிகளாக சாத்தானுக்கு ஊழியம் செய்து மனிதர்களை நிர்மூலமாக்கிய வண்ணமாக இருக்கிறதுன்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான உண்மை, அதாவது சாத்தானுக்கு அவைகள் ஊழியம் செய்கிறார்கள். அப்போ பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த விழுந்து போன தேவதூதர்களும் அசுத்த ஆவிகளும் ஆதாமுக்கு முன்பு இருந்த அந்த சிருஷ்டி மனுஷரை போன்ற தோற்றத்தை உள்ள அந்த உருவங்கள் தேவனால முற்றுமுழுதுமாக அழிக்கப்பட்டபடியினால், சரீரம் இல்லாமல் இருக்கிறபடியினால், ஆவியோடும் ஆத்துமாவோடும் இந்த பூலோகத்தில் உலாவி திரிகின்றது. அவைகளே அசுத்த ஆவிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளும் சாத்தானும் தேவதூதர்களுமாக சேர்ந்து மனுஷனை நிர்மூலமாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இருளன் ராஜ்யத்தில் சாத்தான சேவிக்கும் இந்த அசுத்தாவிகளோடு, அந்த அசுத்தாவிகள் யாரை சேவிக்கிறது? முன்பு சாத்தானுக்கு அவர்கள் முற்றும் முழுதுமாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் ஆதாமுக்கு முன்பு. இப்பொழுது அதே சாத்தானுக்கு அவர்கள் அவனுடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்கிறார்கள் என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அசுத்த ஆவிகளோடு வீழ்ந்து போன தேவதூதர்களும் இணைந்து மனிதர்களுக்கு எதிராக செயற்பட்டு நாசகாரத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை கிறிஸ்தவர்கள் கூட அறிந்திருப்பதா இல்லை. இதன் நிமித்தமே தவிப்பு ஏற்படுகிறது. அப்போ இந்த அசுத்த ஆவிகளினாலும் தேவனுடைய, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், தேவ தூதர்களாலும், தேவனாலே உருவாக்கப்பட்ட தேவ தூதர்கள் பரலோகத்தை விட்டு விலகி சாத்தான சேவிக்க வந்து இப்பொழுது சாத்தானும் தேவ தூதர்களும் இந்த அசுத்த ஆவிகளுமாக இணைந்து அவனுடைய இருளின் ராஜ்யத்தை சேவித்து மனுஷனை நிர்மூலமாக்கி கொண்டு இருக்கின்றன என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே மனுஷனுக்கு தவிப்பு ஏற்படுது. தவிப்பும் பிரசவ வேதனையும் என்று நான் சொல்லியிருந்தேன். மனுஷனுக்கு தவிப்பு ஏற்படுவது ஏனென்று சொன்னால் இவைகள் எல்லாம் மனுஷனோடு யுத்தம் செய்கின்றன. இது பற்றி பவுலப்போஸ்தலர் எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு மனுஷனுக்கு தவிப்பு ஏற்படுகிற காரணம் என்ன அதைத்தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியாதோ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே இந்த தீய சக்திகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு தயாராகின்றன என்ற உண்மையை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களோ என்று சொல்லி எபேசியர் 6:12 கிறிஸ்தவர்கள் இதனை அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ இதற்கு எதிராக நாம் யுத்தம் செய்கிறதற்கு, அதாவது எப்படி இதற்கு எதிராக யுத்தம் செய்ய வேணும் என்பதை மேலும் அங்கால விபரமாக எபேசியரில் பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு என்ன மாதிரி என்று சொன்னால் இதை பற்றிய விவரம் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள்.
அப்போ இதன் நிமித்தமே தவிப்பு ஏற்படுகிறது. அதுக்கு நின்று பிடிக்க இயலாமல் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய வழியே அல்லாமல் வேறு எந்த வழியினாலும் நின்று பிடிக்க முடியாதென்ற ஒரு உண்மையை கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஆனபடியால் தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதாவது தேவனுக்கேற்றபடி வாழுகிறது எப்படி என்ற வழியை கிறிஸ்தவர்கள் அறியாவிட்டால் இந்த தீய சக்திகளுக்கு எதிராக போராட்டத்தை ஒரு பொழுதும் செய்ய முடியாது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இதன் ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக பார்ப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எபேசியர் 6:12 சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி இதனுடைய தாக்கத்தை தான் ரோமர் 8:22 தவிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தவிப்புக்கு நான் தப்ப வேணுமா இருந்தால் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை நாம் பின்பற்ற வேணும். அதற்கு முதல் இந்த தவிப்புக்கு காரணமாக இருக்கிறது யார் என்றதை எபேசியர் 6:12 பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்போ இதனுடைய எபேசியர் 6:12 பொருளை ஆவிக்குரிய பொருளை அதாவது அவ்விசுவாசிகளினாலே அறிய முடியாது. மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களால் மட்டும்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஏனேலின் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய எதிரிகள் மனுஷர்கள் அல்ல என்பதனை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷர்கள் நமக்கு எதிராக யுத்தம் செய்கிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் ஒரு பொழுதும் சிந்திக்கக்கூடாது. ஆயினும் சாத்தான் அடிக்கடி மனுஷர்களையே தன்னுடைய தீங்கான வேலைகளை செய்வதற்கு உபயோகிக்கிறான் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷர்களையே அவன் பாவிக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது துரத்தனங்களோடும் எபேசியர் 6:12 துரத்தனங்களோடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. யார் இந்த துரத்தனங்கள்? இவர்களே வீழ்ந்து போன தேவதூதர்கள். சாத்தானுடைய ராஜ்யத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த துரத்தனங்கள் தான் மனுஷனை நிர்மூலமாக்குறதற்கு திட்டத்தை தயார் செய்பவர்கள். மனுஷனை எப்படி நிர்மூலமாக்கலாம், மனுஷனை எப்படி பாதாளத்துக்கு கொண்டு போகலாம் என்று சொல்லி திட்டத்தை தயார் செய்கிறவர்கள் இந்த துரத்தனங்களே என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விழுந்து போன தேவ தூதர்களே இதனை செய்கிறார்கள். அதிகாரங்களோடும் துரத்தனங்களுக்கு அடுத்ததாக அதிகாரங்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அந்த துரத்தனங்களினாலே ஏற்படுத்தப்பட்ட திட்டத்துக்கு தேவையான தகவல்களை கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். இப்போ இது விவரமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியில் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும்
இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.